பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 31ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது சங்கீதம் 6ஆம் வசனம், Psalm 150 verse 6. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லெட்ஸ் ஆண்டவர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சங்கீத புஸ்தகங்களில் கடைசி வசனம் இதுதான். ஆமென். இந்த 150வது சாப்டர் தான் கடைசி சங்கீதம். இதை நான் வாசிக்கிறேன். இது ஆண்டவரை எப்படி நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். ஆண்டவரை நம்ம எப்படி துதிக்கணுமா? ஆண்டவருடைய பரிசுத்தமான ஸ்தலத்தில் துதிக்கணுமா? அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு, அப்படியே அண்ணாந்து ஆகாயத்தை நம்ம பார்த்தோன்னா அப்படியே நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கலாம்? கர்த்தரை நம்ம துதிக்க ஆரம்பிக்கலாம். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதிங்கள். எதற்காக நம்ம தேவனை துதிக்கணும்? ஆண்டவர் எவ்வளோ வல்லமையுள்ள கிரியைகளை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறாங்க. ஆமென். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எத்தனை சாட்சிகள். இன்னைக்கு நம்ம மே மாதத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வல்லமையான கிரியைகளை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையான கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக. கிரேட், அவருடைய ஆண்டவருடைய அந்த எக்ஸலண்ட் கிரேட்னஸ் இல்லை, அவருடைய மகத்துவம் அது மகா மாட்சிமை நிறைந்தது. அதற்காக கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும். எப்படி ஆண்டவரை துதிக்கணும்? எக்கால துணியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். ஆமென். ஆண்டவர் இவ்வளோ அழகா எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒருவேளை நம்ம சொல்லலாம், எனக்கு பியானோ வாசிக்க தெரியாது, எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது, எனக்கு ட்ரம்ஸ் வாசிக்க தெரியாது, எனக்கு சரியாக கூட பாடவே தெரியாது அப்படின்னு சொல்கிறோமா? ஆண்டவர் நம்மளுக்கு நேச்சுரலாக ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய 2 கரத்தையும் தட்டினாலே அது ஒரு சத்தம், அப்படிதானே இல்லையா? ஆண்டவர் நம்மளை கரங்களை தட்டி நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தரை துதிக்கலாம். கரங்களை உயர்த்தி நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தரை நாம் துதிக்க முடியும். எப்படியாவது நம்ம கர்த்தரை துதிக்கணும். துதிக்கிறதுல அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்ம துதியை குறித்து இங்கே எல்லாருக்குமே நிறைய தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எரிகோவை சுற்றி வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? துதிக்க சொல்கிறாங்க. அந்த யோசபத் ராஜா யுத்தத்துக்கு போகும்போது துதிக்கிற தேவ பிள்ளைகளை முன்பாக யுத்தத்தில் முன்னால் கொண்டு போனான். யாரை முன்னால் வைப்பாங்க? நல்லா போரிடுறவங்க, நல்ல ஸ்ட்ராங் பீப்புள், இல்லை மிலிட்ரிக்கு நல்ல ஆயத்தமானவங்களை தான் முன்னால் வைப்பாங்க. ஆனால் யோசபத் ராஜா என்ன செய்தார்? நல்லா துதிக்கிற ஒரு சேனையை முன்பாக வைத்து அவங்க துதிக்க 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 அந்த இடத்துல ஒரு வெற்றி. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது என்ன செய்தாங்களாம்? நடுராத்திரியில் ஆண்டவர் அப்படியே பாடி துதிக்கிறாங்க. அவ்வளோ பாடுகள், ரத்தம், ஆனால் ஆண்டவரை துதிக்கிறாங்க. அந்த துதிக்கிற அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்து அங்கே earthquake, ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. துதிக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது பிரியமானவர்களை. நம்ம தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி புலம்பாதபடி எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். யார் தெரியுமா கர்த்தரை துதிக்கணும்? கடைசியில் நம்ம இன்னைக்கு தியானிச்சோம் இல்லையா? 6வது வசனம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரை துதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரீசனுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம சுவாசத்தோடு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? அதற்காக நம்ம தேவனை துதிக்கலாம். அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் அப்படின்னா எல்லாரும் யாரெல்லாம் ப்ரீத் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சுவாசம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா நம்ம துதிக்கலாம். ஆமென். நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்ம துதிக்க முடியாது. நம்ம நினைச்சாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. பறவையினங்கள், விலங்கினங்கள்
எல்லாம் ஆண்டவரை துதிக்குது. இன்னைக்கு காலையில் பாருங்களேன், அழகாக அந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, அப்படியே பாட்டு பாடி அப்படியே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு கவலையே இல்லை, எதை குறிச்சும் யோசனை இல்லை. ஆனால் நம்ம தான் நிறைய காரியத்தை யோசிக்கிறோம், கவலைப்படுறோம், புலம்புறோம் இல்லையா? எல்லாத்தையும் மறந்துச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரை நம்ம துதிக்கலாம். இயேசுவே, நீர் எத்தனை நல்லவரப்பா, என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீங்களே ஆண்டவரே, என்னை எவ்வளோ அழகாக நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நான் அனாதையாக என்னை நீங்கள் விடலையே, என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களே, என்னை கைவிடலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ காரியத்தை சொல்லி 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 நம்ம ஆண்டவரை துதிக்க முடியும். என் குடும்பம் வெட்கப்பட்டு போக நீங்கள் அலோவ் பண்ணலப்பா, என்னுடைய தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க, என் பலவீனத்தை நீங்கள் மாற்றி இருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? துதிக்க 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 அந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னம் இறங்குகிறதை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகத்தில் ஏன் தேவன் வாசம் பண்ணுறார் தெரியுமா பிரியமானவர்களே? சீக்ரெட் என்ன தெரியுமா? அங்கே எல்லாரும், அங்கே இருக்கிற எல்லா தூதர்களும் சேராபீன்களும் கேருபீன்களும் ஓயாமல் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் பரலோகத்தில் வாசம் பண்ணுறாரு. அப்போ நீங்களும் நானும் நம்ம வீட்டில் இல்லை, நமக்கு ட்ரைவ் பண்ணும்போது நம்ம துதிச்சா ஆண்டவர் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அப்படி தானே? ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் செய்ய வேண்டியது என்னது? ஆண்டவரை நான் துதிக்க ஆரம்பிக்கணும், நல்லா ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கணும். ஹாஸ்பிட்டலில் இருந்து கர்த்தரை நம்ம துதிக்கலாம். மற்றவங்க நம்மளை தூற்றும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? இருதயத்திலேருந்து ஆண்டவரை துதிக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் துதி என்பது எவ்வளவு முக்கியம். ஃபாதர் பர்க்மேன்ஸ் அருமையாக ஒரு பாட்டு பாடுவாங்க. துதி எடுத்தால் சாத்தான் என்ன செய்வானா? ஓடுவானா. நம்ம துதிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த இடத்துல பிசாசால நிற்கவே முடியாது, அவன் ஓடி போயிடுவான். ஆனால் அதே சாங்கில் அவர் என்ன பாடுவார்னா, முறுமுறுத்தா அவன் திரும்பி வந்துடுவானா. நம்ம முறுமுறுக்கிறோம்ல, அந்த டைமில் பிசாஸ் என்ன செய்கிறான்? இப்போ நான் இவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுறான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முறுமுறுக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஏன்னா நம்ம வாய்க்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கலாம்? எல்லாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடி நீங்கள் துதிக்கலாம். தேவன் உங்கள் வாழ்க்கையில், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், உங்களுக்கு பர்சனலாக கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் சொல்லி 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 ஆண்டவரை துதிக்கலாம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. Let everything that has breath praise the Lord. நமக்கு இன்னைக்கு சுவாசம் இருக்குது. ஆண்டவரே, இன்றைக்கும் நான் ஜீவனோடு இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு தான் என் வாழ்க்கையில், ஆனால் இன்றைக்கும் நான் ஜீவனோடு தானப்பா இருக்கிறேன். எத்தனையோ காரியங்களை நான் இழந்து போனது உண்மைதான், இன்றைக்கும் நான் பலவீனமாக இருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் ஜீவனோடு இருக்கிறேன். எனக்கு சுவாசத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா, அதுக்காக நான் ஆண்டவரை துதிப்பேன். ஆமேன். இன்னைக்கு எல்லாம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரிக்கலாமா? எந்த சூழ்நிலையில் இந்த ப்ரேயர் லைனில் நம்ம வந்திருந்தாலும் இல்லை இந்த செய்தியை நம்ம கேட்டாலும் அவங்களுடைய சூழ்நிலை மாறுவதற்கு ஒரே ஒரு ரகசியம், கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை துதிக்க 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 நல்ல ஒரு தேவ பிரசன்னம் நம்மளுடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய இருதயத்தை அது நிரப்பும். சங்கீதம் 150:6 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?